எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய அரசியல் ஆர்வம் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதை விஜய் சரியாக பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப அண்ணாமலை விஜய்க்கு ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸா விஜய் வெர்சஸ் அண்ணாமலை என்று ஒரு களத்தை உருவாக்குவதற்கு அண்ணாமலை தயாராயிருக்கிறார். அண்ணாமலை ஓபிசி ஓட்ட குறிவைக்கிறார்னு சொல்லல. விஜய் இந்த கன்சாலிடேஷன் பண்ணிருக்கார். எஸ்டி மைனாரிட்டிஸை கன்சாலிடேட் பண்றாரு. இதற்கு ஒரு எதிர் துருவோ ஒரு கட்டமைப்பை அமைக்க அண்ணாமலை முயற்சி செய்கிறார். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, இந்த அரசாங்கமும் எங்களால் அமைக்கப்பட்டதுதான், நாங்க தான் கூட்டணி கட்சியெல்லாம் அங்க அனுப்பி வச்சு ஆதரவு கொடுக்க சொன்னோம். திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு, KN நேரு மீது எடுத்த நடவடிக்கை சரின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட திமுகவை கைவிட்டுட்டாங்க, விஜய் ஆதரவாளர்களாக மாறிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு ஒரு மறைமுக ஒப்பந்தத்தில் செயல்பட்டார். திமுகவும் அதிமுகவும் இணைந்து செயல்பட்டார்கள். அதனால மக்கள் ஒரு மாற்றத்துக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. எப்போ சார் வந்து செயல்பட்டாங்க? தேர்தலுக்கு முன்பா தேர்தலுக்கு பின்பா? தம்பி, நீ ஒரே கேள்வி கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்து எடப்பாடி பழனிசாமி உதயநிதி சந்திச்சாரா இல்லையா? இப்ப இவ்வளவு நடந்திருக்கல தம்பி. ஆமா, ஒரே ஒரு அறிவிப்பு, தயவு செஞ்சு கட்சியை விட்டு விலகுற முடிவை யாரும் எடுக்காதீங்க. என்னிடத்துல எந்த குறை இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் அமர்ந்து பேசுவோம், இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவோம், ஒற்றுமையாக செயல்படுவோம், எல்லோரையும் நான் அழைக்கிறேன், வாருங்கள். ஏதாவது ஒரு அறிக்கை இருந்தாலும் விட்டுருக்காரா? இல்ல. நீங்க அவரை ஒரு அறிவிப்போட சொல்லுங்களா, நான் விலகிக் கொள்கிறேன். இல்ல அப்படி அறிவிச்சுட்டு நேர்மையா தேர்தல் நடத்தி அந்த ஆள் நிக்க சொல்லுங்க, நான் தோக்கடிச்சு காட்டுறேன். இதில் இருந்தா பண்ண சொல்லுங்க. ஸோ அதிமுக மீண்டும் எழுதுறதுக்கு என்ன சார் பண்ணணும்? எடப்பாடி என்பவர் இந்த பதவியை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டாலே எழுச்சி பெற்ற அதிமுக வந்துடும். ஓகே சார், இன்னைக்கு சரசரையா வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து டிவிகேக்கு போறாங்கன்னா அவங்க மனமும் வந்து போடலையா? எடப்பாடியுடைய திறமை பிடிக்காம தான் இங்க இருந்து போறாங்களா? இந்த ஆள் திருந்தவே மாட்டாருன்னு நினைச்சு போறோம். அதிமுக தாவேக்காவில் கரைவதற்கு காரணம் எடப்பாடி தானா? எடப்பாடி மட்டும்தான். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுகவுடைய முன்னாள் எம்பி எம்ஜிஆர் பற்றாளர் திருமிகு KC பழனிசாமி இருந்துள்ளார். வணக்கம் KCP சார். வணக்கம் தம்பி. சார், அண்ணாமலை அவர்கள்கிட்ட இருந்து இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர். தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? குறிப்பாக விஜய் வந்து ஒரு புதிய இயக்கம் ஆரம்பித்து ஒரு 2 ஆண்டுகள் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அண்ணாமலை அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கட்சி நடத்துவதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிர்வாகத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, IPS ஆஃபீஸராக இருந்திருக்காரு. ஸோ இதையெல்லாம் காரணமாக வைத்து ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பாஜகவில் என்னதான் இன்வெஸ்ட் பண்ணாலும் பாஜக அடிப்படையிலே தமிழ்நாட்டுக்கு ஒரு எதிரான கட்சியான ஒரு மைண்ட் செட்டில் மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம அங்கே வந்து டைமையும் உழைப்பையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நாம் ஒரு புதுசாக ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து அண்ணாமலை வந்துட்டார் நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? இந்த புதிய கட்சியை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலை பாஜகவில் இருந்துட்டு ரிசைன் பண்ணிட்டாருன்னு. ஆமாம். என்ன பெரிய பொறுப்பில் இருந்தார்? எல்லா முன்னாள் தலைவர்களுக்கும் பெரிய அளவில் அங்கீகாரம் கொடுத்தாங்க. அதாவது நிறைய தோத்தா நிறைய பதவி, அதாவது 5 தடவை தோத்தா கவர்னர், 3 தடவை தோத்தா சென்ட்ரல் மினிஸ்டர், அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. இவர் 2 தடவை தான் தோத்துருந்தார், இவருக்கு எதுவுமே இல்லை. அடுத்து எடப்பாடி பழனிசாமி இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்யறதுல வல்லவர். சரி, ஒரே ஒரு கண்டிஷன் போட்டு ஒட்டுமொத்த பாஜகவை க்ளோஸ் பண்ணிட்டார். ஓகே. 11% வளர்க்கப்பட்ட பாஜகவை மறுபடியும் ஒரு 2.5% கொண்டு வந்தார். அதுக்கு அவர் ரொம்ப சிம்பிளா அண்ணாமலையை அப்புறப்படுத்திட்டார். அவர்களும் பாஜகவும் சொந்த அறிவு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப கேவலப்பட்டு இன்றைக்கி நிற்கிறாங்க. வேறு வழியின்றி ஒரு சூழ்நிலையில் உந்தப்பட்ட காரணத்தினால அடுத்து விஜய் போன்றவர்களது எழுச்சி, விஜயினுடைய எழுச்சியே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி டிஎம்கே, ஆன்டி எடப்பாடி எங்கிருந்து வந்தது? அண்ணாமலை உருவாக்கி வச்சது. ஆமாம். கூட விஜய் என்ன பண்ணார்?
திமுக உருவாக்கின ஆன்டி பிஜேபி, இந்த மூணையும் கம்பைன் பண்ணி ஓகே விஜய் நன்கு அதை பயன்படுத்தி கொண்டு. ஸோ அண்ணாமலை உருவாக்கிய ஓட்டு வங்கியை விஜய் பயன்படுத்தி கொண்டார். நான் அப்படி சொல்லல. ஓகே திமுக எதிர்ப்பு அரசியலை ஓகே விஜய் பயன்படுத்தி கொண்டார். எடப்பாடி எதிர்ப்பு அரசியலை விஜய் பயன்படுத்தி கொண்டார். ஓகே ஸ்டாலின் உருவாக்கி வைத்த பாஜக எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பை விஜய் பயன்படுத்தி கொண்டார். ஆனா இதுல வினோதம் என்னன்னா, இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, ஓகே இந்த அரசாங்கமும் எங்களால் அமைக்கப்பட்டதுதான், ஓகே நாங்க தான் கூட்டணி கட்சியெல்லாம் அங்க அனுப்பி வச்சு ஆதரவு கொடுக்க சொன்னோம். ஓகே ஒருவேளை KN நேரு மீது வழக்கு தொடுத்திருக்கிறாங்க, ஆமா செந்தில் பாலாஜி மீது வழக்குகள் இருக்கு. ஸோ திமுக மற்ற முன்னாள் அமைச்சர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துக்கு இந்த நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு தூது விடுறாரான்னு சொல்லி தெரியல. அது எப்படி போய் சொல்ல முடியும்? அவர்கள் கூட்டணியிலேயே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், VCK ஆகட்டும், ஓகே எல்லோருமே அப்ப போய் நாங்க அனுப்பிச்சு வச்சுதான் அப்படின்னு அவங்க சொல்லணும். ஓகே அவங்க இன்னைக்கு சொல்ல தயாரா இன்னைக்கு இல்லையா? சொல்லியிருக்காங்க சார், இவங்க சிபிஐல இருந்து வீரபாண்டிய தோழர் சொல்லியிருக்காரு. திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு? KN நேரு மீது எடுத்த நடவடிக்கை சரின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட விஜய் ஆதரவாளர்களாக மாறிட்டாங்க. திமுகவை கை விட்டுட்டாங்க. பத்தாவதுக்கு திரு வைகோ, இந்த ஒண்ணு வேணா சொல்லலாம், மதிமுகவை அங்க அனுப்பிச்சு விஜயை க்ளோஸ் பண்றதுக்கு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். சார் இந்த புதிய கட்சியுடைய தேவை என்ன சார்? ஏன் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கணும் சார்? அதுக்குடைய உளவியல் இன்றைய தமிழ்நாட்டு அரசியல் என்பது இளைஞர்கள் கையில ஆமா இருக்கு. அந்த இளைஞர்கள் மத்தியில தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பெரிய அரசியல் ஆர்வம், ஒரு அரசியல் ஈடுபாடு இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதை விஜய் சரியாக பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப அண்ணாமலை விஜய்க்கு ஒரு ஆல்டர்னேட் ஃபோர்ஸா, அதாவது திமுக அதிமுக இருந்ததை போல விஜய் வெர்சஸ் அண்ணாமலை என்று ஒரு களத்தை உருவாக்குவதற்கு அண்ணாமலை தயாராயிருக்கிறார். ஏன்னா விஜயை விட 10 வயது இளையவர், அடுத்து ஒரு IPS ஆபீசர், அரசியல்ல 2000 இருந்து ஒரு 5 ஆண்டு கால அனுபவம், அது ஒரு மாநில தலைவராக இருந்த அனுபவம், ஒரு வாக்கு வங்கியை உயர்த்தி காட்டிய அனுபவம், அதெல்லாம் அவருக்கு கை கொடுக்கும். அதனால தன்னால் விஜயை வீழ்த்திவிட முடியும் என்று நம்புகிறார். இதை நம்ம எப்படி ஒப்பிடணும்னா, உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி ஒரு முறை வந்து ஆட்சியை பிடிச்சாங்க, கன்ஷிராம். அப்ப என்ன ஆச்சுன்னா, தலித், அந்த SC ST முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் சிறுபான்மையினர், இதுதான் பெரும்பாலும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மற்ற இதை வச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோடனே எல்லாரும் தகைச்சு போயிட்டாங்க. தகைச்சோடனே என்ன பண்ணாங்க, BC MBC OBC FC எல்லாரும் ஒரு கன்சாலிடேஷன் ஆனாங்க. மாயாவதி காணாம போயிட்டார். ஸோ அண்ணாமலை தற்பொழுது அந்த அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். விஜய் அல்லது எடுக்க. இது வந்து நீங்க நல்லா பாருங்க, நான் இன்னைக்கு சொல்லல, கடந்த 3 வாரத்துக்கு முன்னால என்னோட சமூக வலைதளத்துல போய் பாருங்க. இதை இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் போட்டிருந்தேன், அதாவது வெளிப்பார்வைக்கு பார்த்தா இது தெரியல, ஆனா உள்ள இது வந்து ஒரு அடிப்படை ஒரு சமூக கட்டமைப்பு தெரியுது. இப்ப வெளியில பாத்தீங்கன்னா விஜய் என்ன சொல்லுவாரு, சாதி இல்லை, மதம் இல்லை, பணம் இல்லைன்னு எல்லாம் சொல்லுவாரு. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு இருக்கு. விஜய் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின், முஸ்லிம் மைனாரிட்டிஸ், தலித் ஓட்டுகளை வந்து அறுவடை பண்ணார். ஸோ அதற்கு எதிராக OBC ஓட்டுகளை ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை இருப்பார், நாம் புரிஞ்சுக்கலாமா சார்? கூட அவர் SC ST ஓட்டையும் இவர் விஜய் அறுவடை பண்ணார். எஸ், ஆமா. ஸோ அப்போ வந்து அண்ணாமலை என்ன பண்றாரு, OBC கன்சாலிடேஷன் தான். OBC கன்சாலிடேஷன். ஸோ அதுக்கு கை கொடுக்குமா சார்? அவருக்கு கை கொடுக்குமா? அது காலம் தானே தீர்மானிக்கணும். ஓகே, நான் ஜோசிக்காரனா இல்லை சார். குறிப்பாக இந்த கொங்கு வட்டாரங்கள்ல அண்ணாமலையுடைய புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பு வந்த பிறகு அந்த மக்களுடைய மைண்ட் செட் மறுபடியும் இந்த எடப்பாடிய ஏற்றி விட்ட மாதிரி ஒரு அண்ணாமலையையும் ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு போகாது. ஓகே, அவர் வந்து ஒரு பாஜகவில் ஒரு மாநில தலைவராக இருந்தவர். அதை போய் நீ இந்த வட்டாரம் அந்த வட்டம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை குறிவைப்பதுங்கிறது OBC ஓட்டுக்கள்,
என்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நாம வந்தா. இல்ல நான் அப்படி சொல்லல. அண்ணாமலை ஓபிசி ஓட்ட குறி வைக்கிறாருன்னு சொல்லல. ஓகே, விஜய் இந்த கன்சல்டேஷன் பண்ணிருக்காரு. எஸ்டி மைனாரிட்டிஸை கன்சாலிடேட் பண்றாரு. ஓகே, இதற்கு ஒரு எதிர் துருவோ ஒரு கட்டமைப்பை அமைக்க அண்ணாமலை முயற்சி செய்கிறார். இப்ப விஜய் அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கலன்னு வச்சுக்கோங்க, ஆமா, இந்த பக்க கட்டமைப்பு வராது. இப்ப நம்ம இந்த இடத்துல வச்சிருக்கோம், நம்ம கீழே நழுவ விடுறதை தான் அடுத்தவன் பிடிக்க முடியும். ஓகே, எதையுமே நழுவ விட, ஒருவேளை விஜய் சுதாரித்து அந்த இம்பேலன்ஸ் இருக்கு, இப்ப அந்த இம்பேலன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இம்பேலன்ஸ் தெரியுமில்ல, அதாவது சமநிலை இல்லை. ஆமா, அந்த சமநிலை தவறி இருக்கிறார். ஒருவேளை விஜய் சுதாரித்து அந்த சமநிலையை உருவாக்கிட்டா அண்ணாமலைக்கு வேலையே இல்லை. ஓகே, ஸ்கோப்பே இல்லை. ஓகே, ஓகே, அந்த சமநிலையை அவர் இன்றைக்கு தவற விட்டிருக்கிறார். ஓகே, ஓகே, ஓகே. சார், குறிப்பாக விஜயா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே குறிவைப்பது வந்து ஏடிஎம்கே கோர் ஓட் பேங்க் மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இல்லை. அதாவது சார், விஜய் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் அவர் நடிகர், தன்னுடைய அந்த ரசிகர் மன்றங்கள், சாதிகளுக்கு அப்பாற்பட்ட கட்டமைப்பு, மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்டமைப்பாக தான் அவர் பார்க்கிறார். ஓகே, இந்த வளர்ந்து கெட்டவன் ஒருத்தர் இருப்பான் அவருக்கு பக்கத்திலேயே, அவந்த போல ஆட்கள் தான் வந்து இப்படி ஒரு கட்டமைப்பு எல்லாம் வந்து உருவாக்கிட்டு ஒட்டுமொத்த எங்க அதிமுக எங்க கிட்ட இருக்கு அப்படி. யாரு ஒட்டுமொத்த அதிமுக எங்க கிட்ட வந்திருக்குன்னு நீங்க சொன்ன எதை வச்சு சொல்றாரு? உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு, எம்சி சம்பத், சிவபதி, இது மாதிரி ஒரு 4 பேர் வந்த உடனே ஒட்டுமொத்த அதிமுக எங்க கிட்ட, இது என்ன லாட்டரி டிக்கெட்டா? மொத்த சீட்டுக்கு ஒரு டெம்ப்ளேட் போட்டு அடிச்சா பூரா ஒரே மாதிரி சீரியல் நம்பர்ல ஒரே நம்பர்லயே கூட வந்து விழுந்துரும். அதிமுக பத்தின புரிதலே இல்ல, சரி அப்படின்னு தானே ஆகுது. ஓகே, அதிமுக பத்தின புரிதலே இல்லை. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஓகே, எடப்பாடி பழனிசாமி என்பவர் மாபெரும் தவறுகளை செய்திருக்கிறார். அதான் அதிமுக வாக்கு வங்கியும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளல. ஓகே, அதனால அந்த மாற்றத்தை தேடி வாக்களிச்சிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு ஒரு மறைமுக ஒப்பந்தத்தில் செயல்பட்டார். திமுகவும் அதிமுகவும் இணைந்து செயல்பட்டார்கள். அதனால மக்கள் ஒரு மாற்றத்துக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. எப்போ சார் இணைந்து செயல்பட்டாங்க? தேர்தலுக்கு முன்பா, தேர்தலுக்கு பின்பா? தம்பி, நீ ஒரே கேள்வி கேளுங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்து இந்த எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணுங்கிற மாதிரி அவர் பையன் உதயநிதி சந்திச்சாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி உதயநிதி சந்திச்சாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், உதயநிதி துணை முதலமைச்சர், உதயநிதி முதலமைச்சர், எடப்பாடி மகன் துணை முதலமைச்சர் என்று பேசனீர்களா இல்லையா? சார், பேச்சுவார்த்தை நடந்ததாவே இருக்கட்டும் சார். நம்ம தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி தானே சார் முக்கியம், நம்பர்ஸ் தானே சார் முக்கியம். 118 யார் கொண்டு வராங்களோ அவங்க தானே சார் சிஎம். இது வந்து என்னமோ தவறான தவறான முடிவு கருதுகோள் அப்படின்னு நாம் யோசிக்கிறதே தவறான முடிவு தானே. இப்போ நீங்கள் அதாவது ஒரு மாறுபட்ட ஒரு சித்தாந்தம் அல்லது எதிர்ப்பு உணர்வு கொண்டவர்களிடத்துல போய் ஒருங்கிணைகிறதுங்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியும். திராவிட சித்தாந்தம் தான் சார் இவங்க 2 பேருக்கும் பேசு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பேசி திராவிட சித்தாந்தம் தானே. பெரியாரை ஏத்துக்கிறாங்க, அண்ணாவை ஏத்துக்கிறாங்க, இதுல மாறுபாடே கிடையாது. இது வந்து எடப்பாடியை போல சக்கரமண்டிகளுக்கு தெரியாது அதிமுக வரலாறு. சரி, என் போன்ற புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அவரோட வந்தவர்களுக்கு இந்த இயக்கத்தின் வரலாறு தெரியும். சக்கரை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நாட்டு சர்க்கரையில் வெள்ளமாக இருந்த எண்ணெய், கரும்பு சர்க்கரையாக இருந்தேன், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு நல்ல விலை வந்துதா வித்துட்டோம், அவ்வளோதான். உணர்வுகள் தெரியாது, உள்ள குமுறல்கள் வந்து தெரியாது. சரி, அதுவும் இல்லாம இன்னைக்கு அவர் செய்த தவறுகளால் இன்னைக்கு அதிமுக துளிர் விடுகிறது. இன்றைக்கு சில இருக்கிற சமநிலை சரியா இல்லாததுனால அந்த சந்தர்ப்பத்தை அண்ணாமலைக்கு சாதகமாக்க ஒரு முயற்சி நடக்கும். ஸோ எடப்பாடி எடுத்த தவறான முடிவுகளின் காரணமாக தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் எமர்ஜ் ஆகியிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் எமர்ஜ் ஆக போறாருங்கிறீங்களா? ஆமாம். ஓகே சார், எடப்பாடி எதிர்க்கிறீங்க, ஆனால் ப்ரோ ஏடிஎம்கே சேனல் தான் நீங்கள் வந்து இருக்கீங்க சார். இப்போ சமீபத்தில் அதிமுகவில் இருந்து பல முக்கிய புள்ளிகள் வந்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கே ஒரு 3 பேர் 4 பேர் இணைஞ்சிருக்காங்க. செங்கோட்டையன்லாம் இணைஞ்சிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். என்ன சார் உங்களுக்கு ஏன் வந்து யாருமே விருப்பப்பட்டு போய் செங்கோட்டை இப்போ நான் வந்து அதிமுக விட்டு நான் வெளியே வந்துட்டேனா? இல்லை சார்,
விலக்கி வைக்கப்பட்டீங்க. சரி, என்ன தப்பு செஞ்சேன்? இது ஏதோ ஒரு படத்துல வரும்ல, குற்றம் என்ன செய்தேன் குற்றவனேன்னு. அந்த மாதிரி நான் என்ன தப்பு செஞ்சேன்? கொள்கை ரீதியாக பாஜக சித்தாந்தம் வேறு, நம்முடைய சித்தாந்தம் வேறுன்னு, அவ்வளவுதானே. இது ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன கிட்ட பயப்படுறாரு? அதுக்கு ஒன்று. அடுத்து செங்கோட்டையன், எப்ப கட்சி எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து அரவணைச்சு ஒருங்கிணைக்கணும்னு நான் சொன்னதை அவர் திருப்பி சொன்னார். அவரை வெளியில் அனுப்பிச்சாச்சு. அவரை வெளியில் அனுப்பிச்சாச்சு. இன்றைக்கு சென்றவர்கள் கூட யாரும் விரும்பி அதிமுக விட்டு விலக வேணும்னு நினைக்கல, மாற்று இடம் தேடணும்னு நினைக்கல. எடப்பாடி பழனிசாமி என்பவர் திருந்த மாட்டார், இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்த மாட்டார், தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே செயல்படுகிறார். இப்ப இவ்வளவு நடந்திருக்கல தம்பி. ஒரே ஒரு அறிவிப்பு, தயவு செஞ்சு கட்சியை விட்டு விலகுற முடிவை யாரும் எடுக்காதீங்க. என்னிடத்துல எந்த குறை இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் அமர்ந்து பேசுவோம், இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவோம், ஒற்றுமையாக செயல்படுவோம், விலகி சென்ற எல்லோரையும், அதுக்குன்னு ஒரு டயலாக் எல்லாம் வச்சிருக்காங்க, என்ன நீர் அடிச்சு நீர் விலகாது, எல்லோரையும் நான் அழைக்கிறேன் வாருங்கள். ஏதாவது ஒரு அறிக்கை இருந்தாலும் விட்டுருக்காரா? இல்ல. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் எவன்லாம் போனா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பேர் போனா பரவாயில்லையே. ஸோ அதிமுக டிஸ்மாண்டில் ஆகிறதுக்கு காரணம் எடப்பாடியார் தானா? அவரை தவிர வேற யாருமே இல்லை. அவரை தவிர யாருமே இல்லை. ஏன் சார் அந்த பதவியின் மீது அவ்வளவு பற்றுன்னு சொல்றதா இல்லை வெறின்னு சொல்றதா? இல்லை, அவருக்கு வந்து கட்சி பற்றே கிடையாதுப்பா. இப்போ நான் இருக்கேன்னா, அதாவது எனக்கு 10 வயசு இருக்கிற போது நான் எம்ஜிஆர் பார்த்தேன். இன்னைக்கு இந்த விஜய் வேன்ல போகையில எல்லாம் வந்து சில குழந்தைகள் எல்லாம் அப்படி தூக்கி, அந்த மாதிரி எம்ஜிஆர் என்ன தூக்கி குழந்தைய வச்சிருந்திருக்காரு 8-9 வயசுல. சரி, அப்படி நான் வளர்ந்து, அப்போ ஒரு உணர்வு இருக்குது. அதனாலதான் 10 வருஷம் ஆனாலும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாலும் நான் இன்னைக்கு அதிமுக தாண்டா, என்ன நீக்கிறதுக்கு நீ யாரான்னு கேட்டிருக்க இல்லையா? அப்ப எடப்பாடிக்கு அந்த பற்று இல்லை. ஏதோ ஒரு கேஸ் வந்துருச்சு, 420ங்கிறாங்க, 402ங்கிறாங்க, நம்ம தப்பிக்கணும். யாரா மந்திரி, எந்த கட்சி ரூலிங்கு, அங்கே போறாரு, பிடிக்கிறாரு, தப்பிச்சுக்கிறாரு. ஸோ அப்போ இதுதான் போல இருக்குன்னு, அப்போ அந்த வழியில் வந்து வர்றாரு, கீழே விழுகிறாரு, எந்திரிக்கிறாரு, முதலமைச்சர் ஆகிறாரு, அப்புறம் நிறைய வசதிகள் வாய்ப்புகள் வருது. அதனால அந்த உணர்வு பூர்வமான பிணைப்பு அவருக்கு அதிமுகல இல்லை. அதிமுக தாவேக்காவில் கரைவதற்கு காரணம் எடப்பாடி தானா? எடப்பாடி மட்டும்தான். ஓகே, தாவேக்கா வளர்ச்சிக்கும் எடப்பாடி தான் காரணம், பாஜக வீழ்ச்சிக்கும் எடப்பாடி தான் காரணம். ஏன்னா அண்ணாமலை நீக்கணும்னு இவர் தான் கண்டிஷன் போட்டார். ஆமா, திமுக வீழ்ச்சிக்கும் எடப்பாடி தான் காரணம். ஏன்னா பல்கா அங்க கொடுத்து யார் மேலேயும் எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு பிளாக் பண்ணிட்டாரு. இவரும் அவங்க மேல எந்த ஆக்ஷனும் முதலமைச்சராக இருந்த போது எடுக்கல, அதுக்கு இவர் தான் காரணம். அப்போ ஒரு ஜென்ரல் பப்ளிக், அது இந்த யங்ஸ்டர் பார்க்குறான், இவ எல்லாம் அந்த ஒரே குட்டையில் ஊர்ன மட்டை ஒதுக்கிடு, யார் இப்போ புதுசாக வர்றாங்க அந்த ஜென்சி, அவங்க எடுக்கிறாங்க. அவங்களதுலேயும் சில பலகீனங்கள் இருக்கு. இப்படியே போச்சு. நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க அவரை ஒரு அறிவிப்பு போட சொல்லுங்களா, நான் விலகிக் கொள்கிறேன், எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளின்படி அடிப்படை தொண்டர்களால் நீங்கள் ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லுங்க. இல்லை அப்படி அறிவிச்சுட்டு நேர்மையா தேர்தல் நடத்தி அந்த ஆள் நிற்க சொல்லுங்க, நான் தோக்கடிச்சு காட்டுறாங்க. தில் இருந்தா பண்ண சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் பணபலம் இருக்கட்டும். இன்னும் இந்த கட்சியை காயலாங்கடைக்கு அனுப்பிச்சுட்டு தான் வேற வேலை பார்ப்பார். அதிமுக வீழ்ச்சிக்கு முழுக்க எடப்பாடி தான் காரணம், வேற யாருமே இல்லை. சார் இப்படியே போச்சுன்னா கட்சிங்கிற ஒரு கட்டமைப்பே இருக்காதே சார். அவர் அதுதான் தேவையில்லைன்னு நினைக்கிறாரு. கட்சிக்கு இருக்கிற எல்லா ஊர்லயும் கட்டடம் இருக்கு, எல்லா ஊர்லயும் கட்டடம் இருக்கு, பேங்க்ல பணம் இருக்கு, அப்புறம் எப்படி போனாலும் இந்த ரெட்டலைக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, எங்க அடகு வச்சாலும் அதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், ஒரு பதவி கிடைக்கும், போதும்னு நினைக்கிறாரு. ஸோ அதிமுக மீண்டெழுவதற்கு என்ன சார் பண்ணணும்? எடப்பாடி என்பவர் இந்த பதவியை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டாலே எழுச்சி பெற்ற அதிமுக வந்துடும். ஓகே சார், இன்னைக்கு சரசரையா வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து டிவிகேக்கு போறாங்கன்னா அவங்க மனமும் வந்து போடலையா? எடப்பாடியுடைய தலைமை பிடிக்காம தான் இங்க இருந்து போறாங்களா? இந்த ஆள் திருந்தவே மாட்டாருன்னு நினைச்சு போறாங்க. இவர் திருந்தவே மாட்டார், இவரை திருத்தவே முடியாது.
பொதுக்குழுவும் இப்போதைக்கு கூட்டுற மாதிரி நமக்கு தெரியும். அவர் அதெல்லாம் ஒன்றும் கூட்ட மாட்டார். பொதுக்குழு கூட்டுறதுனால அதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் அமௌண்ட் பட்டுவாடா பண்ணிடுவார். அவர் ஒரு 1000 பேரை சோஷியல் மீடியாவில் வச்சிருக்காரு எடப்பாடி. ஆளுக்கு 10,000 ரூபா, மாதம் 1 கோடி ரூபாய். அண்ணன் வாழ்க, எடப்பாடியார் வாழ்க. இவர் காலத்தில் தான் அதிமுக இந்த தேர்தலுக்கு முன்பு சொன்னாங்க இல்லையா, எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக போகிறாரு, திமுகவை வீழ்த்த போகிறாருன்னு. கடைசியில் 3வது இடத்துக்கு போச்சு. அண்ணாமலை கட்சி வந்தால் 4வது இடத்துக்கு போயிடும். சார், இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு சேர்ந்தாச்சு. இப்போ எல்லாம் ஒன்றிணைஞ்ச மாதிரியான சித்திரம் நமக்கு கிடைக்குது. இருந்தாலும் யாரும் ஒன்றும் ஒருங்கிணைக்கல. கட்சியை ஒருங்கிணைக்கிறவங்க நான் என்ன, யாருக்கும் எந்த பதவியும் இல்லை. அதாவது அவர்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடக்கூடாதுன்னு தப்பிச்சிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். அதுக்காக அந்த லெட்டர்லாம் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னொரு 3-4 மாதம் கழிச்சு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சா எடப்பாடி போட்டு தள்ளிடுவாங்கன்னா அந்த பதவியை சொல்றோம். எடப்பாடி தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. இல்லை, இவர் ஒன்றும் சலிச்ச ஆள் கிடையாது. இல்லை, இவர் ஒன்றும் சலிச்ச, அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி உருப்படக்கூடாதுன்னு நினைக்கிறார். எம்ஜிஆரின் முதல் எதிரி இன்றைய தேதிக்கு கருணாநிதி அல்ல, எடப்பாடி. ஜெயலலிதாவின் முதல் எதிரி கருணாநிதி அல்ல, எடப்பாடி. அதிமுகவை ஒழிக்க நினைப்பது ஸ்டாலின் அல்ல, விஜய் அல்ல, எடப்பாடி. ஸோ எல்லாத்துக்கும் எடப்பாடியார் தான் காரணம். நான் சொல்றது, இது ஏதோ எனக்கு அவரை பிடிக்கல அதுக்காக நான் பேசுறேன். காரண காரியங்களோடு. ஏன்னா யாராக இருந்தாலும் மனம் பதப்பதைக்கும். பல கட்சிக்காரன் ராத்திரி பகலா தூங்கல, ஐயோ நம்ம கட்சி இப்படி ஆயிடுச்சேன்னு. அவரை பாருங்க, இன்னும் நல்லா குண்டு கட்டாடத்தான் இருப்பார். ஏதாவது வருத்தப்படுறதா தெரியுதா? முகத்தை பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது கொஞ்சமாவது வருத்தம் தெரியுதான்னு பாருங்க, சோகம் தெரியுதான்னு பாருங்க. ஸ்டாலின் முகத்தை பார்த்தா கூட ஏதோ நம்ம கட்சி இப்படி தோத்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறது தெரியுது. அந்த ஃபேஸ் வருத்தம் தெரியுது. ஃபேஸ் ரீடிங்லேயே அந்த வருத்தம் தெரியுது. இவரை பாருங்க, மனுஷன் சந்தோஷமா இருக்கான். அப்பா, நினைச்சதை சாதிச்சுட்டா பழனிசாமி அப்படின்னு. அதிமுக அவருக்கு ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை சார்? அதாவது அகில இந்திய கட்சியா இருந்ததை மாநில கட்சியாக்கி, மண்டல கட்சியாக்கி, இப்ப மாவட்ட கட்சி, நீ அடுத்து எடப்பாடி தொகுதிக்கான கட்சி ஆக்கிடும். இவ்வளவுதான் அவரோட ஆசை. ஸோ அதிமுக சீரழிவுக்கு அவர் தான் காரணம். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அண்ணாமலை கட்சியில் ஆரம்பித்து தொடங்கி அதிமுகவில் உள்ள என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, அதிமுக வீழ்ச்சிக்கு யார் காரணம், எடப்பாடி என்ன பண்ணார் அப்படிங்கிற பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. கேட்க வேண்டிய காதுகளுக்கு இந்த இன்டர்வியூ போய் எட்டும்னு நினைக்கிறேன். அதன் மூலமாக ஏதாவது அதிமுகவுக்கு ஒரு நல்ல காலம் நடந்தால் எனக்கும் சந்தோஷம். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி கேசிபி சார்.